ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அருமையான ஒரு சூப்பும் அது கூடவே ஒரு வறுவல் ரெசிபியும் பார்க்க போகிறோம். இந்த சூப் வந்து ஒரு அரை டம்ளர் குடித்தாலே போதும், அவ்வளவு சத்துக்கள் நம்ம உடலுக்கு வந்து கிடைக்கும். அது என்னென்ன சத்துக்கள் அப்படிங்கிறது நம்ம செய்யும்போதே நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் மிஸ் பண்ணாமல் எல்லாருமே அரை அரை டம்ளர் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆவது இதை குடிக்கணும். கூடவே இந்த வறுவல் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த வறுவல், இந்த சூப்பு ஒரே வெஜிடபிள் தான் செய்ய போகிறோம். வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் பாகற்காய் சூப்பு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1/4 கிலோ, அதாவது 250 கிராம்ஸ் பாகற்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. வாங்கி நல்லா கழுவிட்டு இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே தான் செய்யணும் இது. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு, கடாயில் டைரெக்டாக நம்ம கட் பண்ணி வச்சக்கூடிய பாகற்காயை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 3/4 ஸ்பூன் மல்லித்தூள். மல்லித்தூளில் வந்து பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், கருவேப்பிலை வறுத்து அரைச்சிருக்குது. இப்போ மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே தண்ணி சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். மல்லித்தூளும், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம். மிளகுத்தூள் வந்து நம்ம மல்லித்தூள்லேயே போட்டிருக்கிற சீரகம், மிளகு, கருவேப்பிலை எல்லாம் இருந்தாலும் 2 கொத்து ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்க 6 நிமிஷத்துக்கு பக்கமே ஆயாச்சு. இப்போ பார்க்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது. நம்ம வந்து காயும் நல்லா வந்து சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. அந்த பாகற்காய் வந்து அந்த ஜூஸ் எல்லாமே அதில் இறங்கியிருக்கும் இல்லைங்களா? இதில் வந்து ரொம்ப கசப்பு இருக்காது. நீங்கள் கசப்பு இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். கசப்பு இருக்காது. இப்போ அந்த இந்த ஜூஸ் எல்லாமே நம்ம தனியாக வடிகட்டி எடுத்தாச்சு. காய் மட்டும் ட்ரையாக இருக்க பாருங்கள். இருக்கட்டும். இப்போ இந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தின்னாக இருக்குது. இப்படி இருந்தால் தான் நம்ம சுட சுட குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஏராளமான மருத்துவ குணம் இருக்குது. இதில் பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மேலே சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஆவி பறக்க இந்த சூப்பு வந்து குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். மல்லி இலைகள் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒவ்வொருத்துக்கு 1/2 டம்ளர், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்துக்கு 1/2 டம்ளர் கொடுத்தாலே போதும். இது வந்து பார்த்திங்கன்னா கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை போக்கும். அதுக்கப்புறம் பிளட் சுகர், ரத்தத்தில் சுகரை வந்து அதாவது சர்க்கரையை கட்டுப்படுத்துகிற சக்தி இதுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வெயில் காலங்களில் சருமங்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, தோல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் மிஸ் பண்ணாமல் செஞ்சு எல்லாத்துக்குமே கொடுங்க. நீங்களும் குடிங்க. கண்டிப்பாக இதனுடைய பலன் ஏராளமாக இருக்கும். இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடான உடனே கடுகு, கொஞ்சம் போல் வெந்தயம், அதிகமாக வேண்டாம், கொஞ்சம் போல் வெந்தயம், நல்லா பொரியணும் வெந்தயம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திட்டு நல்லா சிவக்க வறுத்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக 2 கொத்து சேர்த்திட்டு, சின்ன வெங்காயம் தான் இதுக்கு கண்டிப்பாக போடணும். தாராளமாக போட்டுக்கலாம். 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்திருக்கிறேன் நான். இது வந்து வெங்காயம் நல்லா வந்து ஓரளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து பாகற்காய் வந்து குக் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லைங்களா? தண்ணி வடிச்சிட்டு அதுதான் நம்ம இதில் சேர்த்திருக்கிறோம். ஏற்கனவே நம்ம வந்து மஞ்சத்தூள் எல்லாமே போட்டிருக்கிறோம். மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே. அதனால தான் இந்த நேரத்தில் இருக்குது. இப்போ கசப்பே இருக்காது இதில். நம்ம வந்து ஏன்னா சூப்புக்கு எடுத்துட்டோம் இல்லைங்களா? இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க காரத்துக்கு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் மிளகுத்தூள், பெப்பர் வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் சேர்த்தல. ஏன்னா சூப்லேயே பெப்பர் போட்டிருக்குறோம். இதுக்கு சேர்த்தல. உப்பு, மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மல்லி இலைகள் பொடியாக நறுக்கி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்தி கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு பாகற்காய் வறுவல் அல்லது பொரியல் ரெடி ஆயாச்சு. நீங்கள் தேங்காய் வேணுனாலும் இதில் தேங்காய் துருவல் வந்து சேர்த்தலாம். இப்போ வந்து
பாகற்காய் வறுவல் வந்து ரெடி ஆயாச்சு. நம்ம வந்து சர்விங் பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் பாவற்காய் செய்யும்போது கசப்பில்லாத பொரியல் வேணும்னா இந்த சூப்பாகவும் செஞ்சுட்டு பொரியலும் செய்யலாம். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து அதில் மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கிறதுனால நம்மளுக்கு ஏராளமான பலன் நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். சுட சுட குடிக்கிறதுக்கு இந்த சூப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. பொரியலும் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி, இந்த சூப்பு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு. நீங்களும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சன் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும், ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு போடக்கூடிய எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் நளினி. தேங்க்யூ.